ஹலோ போஸா? ஆமா, நான் போஸ் தான் பேசுறேன். நீங்க? நான் காவ்யா பேசுறேன். காவ்யா? சொல்லுங்க காவ்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா போஸ்? நான் ஃப்ரீயா தான் காவ்யா இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்களை மீட் பண்ணலாம்னு தோணுச்சு. சும்மாதான். கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு. மதுரை ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த ரோட்ல நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க கொஞ்சம் டைமுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா என்னை யாராவது வெயிட் பண்ண வச்சாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. நான் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணுவேன். சோ 8 மணிக்கு மதுரை ஹைகோர்ட் கிட்ட நான் வெயிட் பண்றேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரி, சும்மா அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். போலாம் போலாம். நான் டைமுக்கு வந்துடுறேன். சரி. யாரா போஸ்? மா, அந்த எம்எல்ஏட பொண்ணுதாம்மா. அதை நம்மள வந்து பாத்துட்டு போனாங்களே காவ்யா, அந்த பொண்ணு தான் பேசுச்சு. ஹேய், அவளா? அவளுக்கு எப்படி ஓன் நம்பர் கிடைச்சது? தெரியலையே. என்னடா சொல்ற அவ? 8 மணிக்கு மதுரை ஹைகோர்ட் வந்துருங்க, அங்கிருந்து சும்மா சின்ன டிரைவ் மாதிரி போயிட்டு வரலாம், சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. ஹேய், சூப்பர் டா போஸ். அந்த பொண்ணு உன்னை சந்திக்கணும்னு சொல்றா. அப்போ ஐயோ, அந்த அளவுக்கு அவளுக்கு உன்னை பிடிச்சு போயிருக்கா. சரி, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். டேடி, இங்க பாரு, கணக்கு கிட்ட சொல்லி நம்ம வீட்ல இருக்க பெரிய காரை பார்த்து கொண்டு போ. சரிம்மா. அப்புறம் இங்க பாரு, இந்த சட்டையெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது புது சட்டையை பார்த்து மாத்திட்டு போ. சரி. டி போஸ், என்னக்கா? போற வழியில ஏதாவது மாலுக்கு போய் நல்ல காஸ்ட்லியான சென்டா வாங்கி அடிச்சிட்டு போடா. இவள மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு